ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். புதிய வாக்குத்தத்த ஆராதனை காண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே எங்களை அடியெடுத்து வைக்கும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பா வைத்ததே அதுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்கள் சாபங்கள் பாவங்களை எல்லாம் இழந்து விடுவித்து இயேசுவே இதுவரைக்கும் எங்களை தொடர்ந்து உழைத்து உற்சாகத்தோடு செயல்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியங்களை பயபக்தியோடு நாங்கள் தொடர்ந்து செயல்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க, உற்சாகத்தோடு எங்களை வழிநடத்துங்க. இந்த ஊழியத்திற்கான தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான சொந்தமான இடத்தை இந்த இடத்துல மாம்பழத்துல தாருங்க ஆண்டவரே. இந்த மாம்பழத்தை நீங்க கூப்பிட்ட ஆண்டவரே, இந்த அழைப்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் போதகரின் அழைப்புக்காக அதை வைத்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஊழியத்தை நாங்கள் இன்னும் கட்டி பெருகும்படி கிருபை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, தேவ பக்தியை கொடுங்க.
தேவ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சபையில விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை எல்லாம் சதித்து பிரிவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியிலே பலப்படும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. ஊழியத்தை எடுத்து கட்டும்படியாக ஒரு கிருபை கொடுங்க தகப்பனே. கடந்த நாட்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வாதமாக தடயம் இல்லாமல் நடக்கும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பத்திலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. குறைகள் இல்லாமல் நிறைவாக்குங்க. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கேட்கிற வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த வருகிற நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கும்படியாக எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நூற்றில் 39வது பாடலை பாடுகிறார். 139 கனக பாதை காடும் மலையும் காரிருளே கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே செல்வாய். மேக ஸ்தம்பம் தோன்றும்
பாலும் தேனும் ஓடிடுமே. புது கனிகள் காணான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுமே. இந்த காணான் கால் மிதித்து சொந்தமடைய முன் செல்லுவார். இந்த காணான் கால் மிதித்து சொந்தமடைய முன் செல்லுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு பார்த்திடுவார். பரம காணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பரம காணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். அல்லேலூயா. Hallelujah. 18வது பாடம் காலை நேர உங்கள் ஜெபத்தியானது. காலை நேர இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே, நிஜமான இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். நிஜமான இயேசு முகம் தேடுவேன். என்
இயேசுப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிட்டே ஆண்டவர். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவைகளை எல்லாம் இதுவரைக்கும் சந்தித்ததற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஊழியக்காரங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான பாடல்களை பாடும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை ஆரோக்கியமாக வைத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வேலையிலே எல்லா பண தேவைகளையும் சந்தித்து எந்த இடத்திலும் குறைவில்லாமல் நிறைவாய் வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையிலே ஒரு நல்ல அன்பை வைக்கும்படி கொடுத்து கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சபை கூடுதலுக்கு விடாமல் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கொடுத்து பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சபை கூடுதலுக்கு எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது சர்ச்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துடணும். அவங்க சொல்ற தேவ வசனத்தை நான் கேட்கணும்னு எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு என்னை கொண்டு வந்ததுக்காக கூடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீ கேட்க போற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாகவும் அந்த செய்தியின் மூலமாக இயேசுவே வருகிற நாட்களை நான் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு கழிக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து சத்துரு எவ்வளவோ எங்க கீழே தள்ள பாக்குறானப்பா, எவ்வளவோ டிமோட்டிவேட் பண்ண பாக்குறான். இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உற்சாகத்தோடு ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே நாங்கள் ஸ்ட்ராங்கா இருந்து இயேசுவே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் வாழ்க்கையை நடத்தபடி கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பண தேவைகளை ஒவ்வொன்றுவரையும் சந்தித்ததுக்காக நன்றி. இந்த உலகத்தனமான தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்ததுக்காக நன்றி. குறைவில்லாமல் நிறைவா வைங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சியான வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. என் சாட்சியான வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். என் தேவைகளை எல்லாம் சந்திங்க. முக்கியமா எங்க பாஸ்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எவ்வளவோ பிரயாணப்பட்டு எவ்வளவோ இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைக்காக சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இசப்பா. இந்த பத்திரிகையின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. சாட்சியா இதுவரைக்கும் வைத்ததற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடல் பலவீனங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல சபையை நடத்தும்படி கொடுத்து நல்ல பொறுப்பை கொடுத்ததுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கீழ்ப்படிந்து நாங்கள் நடத்தும்படி எங்களுக்கும் நல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படி கொடுத்து பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் உள்ளத்தில் ஆழத்தில் உள்ள தேவைகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் அறிவீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. குறைவில்லாமல் நிறைவாய் வைங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழப்படி கிருபை கொடுங்கப்பா. இந்த ஜெப கூட்டத்தையும் இந்த ஆண்டவரை இந்த வாக்குத்தத்த ஆராதனையும் ஆசீர்வாதம் நடத்தி கொடுங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிற கன்வென்ஷனை ஆசீர்வதிங்க. அந்த கூட்டத்திற்கான ஆண்டவரே ஒரு செய்தியாளரை தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாளரை காருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசக்கூடிய தேவ மனுஷரையும் ஒருத்தரை காருங்க ஆண்டவரே. எங்களுக்கு காண்பீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்காக ராபோஜன் ஆராதனை கொடுக்கிற பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் உடல் பலவீனங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவருக்கு ஆண்டவரை விடுதலை கொடுங்க. இவ்வளவு பிரயாணப்பட்டு வந்து எங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை தாருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்கும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யுங்க. நீரை காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் செய்வது நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவ செய்திக்கு நேர கலந்து சில வாக்குத்தத்தத்தை செய்வது மாஸ்டர் மாதிரி
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தாழ்மானத்தை காண செய்வதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தரிசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும், ஆண்டவர் சொல்ற காரியம். இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம், அநாதி தேவனையே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறார். போன மாசம் வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படிங்கிறதான வசனத்தை கர்த்தர் போன மாசம் இருக்குது. இந்த மாதத்துல தேவன் கொடுக்கிற வசனம், அநாதி தேவனையே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாய் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அநாதி தேவன், அநாதி தேவன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் எப்போ உருவானார்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் அநாதி தேவன். அநாதி காலங்களுக்கு முன்னதாகவே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் அவர்தான் நம்மளை நடத்துவேன்னு சொல்றார். அநாதி தேவன் அப்படின்னு சொன்னா அவர் எப்போ உருவானாரு, அவருடைய வம்ச வரலாறு எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சராசரங்களையும் உருவாக்கின ஒரு தேவன், அதான் அநாதி தேவன். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவன் உனக்கு அடைக்கலம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடைக்கலம் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு. நமக்கு அந்த அநாதி தேவன் ஒரு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடைக்கலம் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில கூட அவங்கள பிரயாணப்படுத்தி தேவன் கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்கிறார். சேர்க்கும் போது அவர்களுக்கு ஒரு 6 பட்டணங்களை பிரிச்சு வச்சு இது ஒரு அடைக்கல பட்டணம்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா திடீர்னு யாராவது ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா அவங்கள கொல்றதுக்கு ஒருத்தர் முயற்சி, அவங்க யார் மூலமா அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவங்க இவங்களை தொடர்ந்து வரும்போது இவங்க அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் என்ன செய்வாங்க, உட்காந்துக்குவாங்க. அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள யாரும் கொள்ளக்கூடாது. அப்படி கைப்பிசவா யாரையாவது கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஓடி போய் புரிஞ்சுக்கிறதுக்கு அடைக்கல பட்டணங்களை ஆண்டவர் வைக்க சொன்னார். இப்படியும் ஒரு கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கணும்னா ஒரு அடைக்கலப்பம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அநாதி தேவன் தான் உனக்கு அடைக்கலம், அவர் தான் உனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாத்துலயும் நம்ம சில நேரத்துல உணர்ந்து போயிடும், ஐயோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் இருக்கிறாரு, நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு அடைக்கலம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு எப்படி இருக்குமா, ஆதாரம் சொல்றார். ஆதாரம் அப்படின்னு சொன்னா உதவி செய்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய புயங்கள் ஹெல்ப் பண்ணும். ஆண்டவருடைய புயங்களை குறிச்சு ஒரே
அது பராக்கிரமம் செய்கிற காரியம். அவருடைய கரத்தை நீட்டினார்னா அவ்வளவுதான், பூமியே ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமம் நிறைந்த கரம். பாருங்க, உலகத்துல ஒரு பெரிய தலைவர் நமக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைப்போம்? எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க நமக்கு எப்படி இருக்கிறாங்க? உதவியா இருக்கிறாங்க. சில வீடுகள்ல வீட்டு தலைவர்கள் நல்ல உதவியா இருக்காங்க, குடும்பத்தை நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமா வாழும். இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். அவங்க பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. பண தேவையா அவங்க போய் கேட்டா உடனே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு துணையா இருந்தா நம்ம எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். சரி, அவங்க போல கேட்டுக்கலாம், அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, உலகத்துல அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கவே முடியாது. அப்படி யாரும் இருக்கா? நமக்கு யாரும் கிடையாது. ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவர்? அநாதி தேவன். என்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் முழுசையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் நான். வானமண்டலம், அது பரலோகத்துல இருக்கிறவர்களை கூட உருவாக்கினவர் யார் தான்? அவர் தான். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம ஒரு சின்ன தலைவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? நமக்கு யாராவது சொந்த பந்தம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இந்த ஹெல்ப் பண்றவங்களாம் அழுகி போகுது, அவங்களாம் எப்பவுமே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனா நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் எல்லாத்தையும் உருவாக்கி, அவ்வளவு பெரிய தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நீ என்ன செய்யாத, பயப்படாத. வேதத்துல பார்க்கும்போது 365 தடவை பயப்படாதேங்கிற வார்த்தை என்ன செய்யலாம்? இருக்கு. அப்ப தினமும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன செய்யாத. ஆனா நம்ம பயப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நமக்கு என்ன செய்யுது? நடக்குது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு அடைக்கலாம். நான் கூட இருந்தா மட்டும் பத்தாது, நான் உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வேன். உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள இருக்குது. அந்த தேவன் யாருங்கிறத நம்ம புரியணும். அவர் அவ்வளவு பெரியவர். அவரால கூடாதது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய தேவனால கூடும். ஆனா அவர் சில காரியங்களையே நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. பாருங்க, கடந்த நாட்கள்ல கூட ஒரு வசனத்தை தியானிச்சோம். அதுல அவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுல ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு வேலை விதவை போய் என்ன செஞ்சாலும் அந்த நியாயாதிபதி கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் தேவனை மதிக்க மாட்டானா, மனுஷனை மதிக்க மாட்டானா. அப்போ கூட அவன் தொடர்ந்து போய் அவன்கிட்ட ஜோமிக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒன்னா நினைச்சாங்க, இவ தினமும் நம்ம தொல்லை பண்றாள், இவளுக்கு ஏதாவது நியாயம் செய்வோம்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பேன்னு சொல்றாங்க. நான் அந்த வசனத்தை யோசித்து பார்த்தேன். அவர்கிட்ட ஜோம் பண்றவங்களுக்கு உடனே அவர் என்ன கொடுக்கலாம்? ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கலாமே. அவர் என்னத்துக்கு எப்படி இருக்கலாம்? நீடிய பொறுமையாய் அவரையும் உட்கார்ந்து வச்சுக்கணும். எனக்கும் செய்வார், செய்ய முடியும். அதனால அவர் எப்படி செய்யறாராம்? நீடிய பொறுமை உள்ளவராயிரு. அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நேரத்துல அவர் ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் நீடிய பொறுமையா இருந்தாதான் நம்ம சரியா மாறும். நீங்க ஒழுங்கா தேவ சமூகத்துக்கு வருவீங்க. நீங்க ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்துக்கு வர 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 உங்களுக்குள்ளாக சில மாறுதல்கள் வரும். உடனே உன் ஜபத்துக்கு பயன் கொடுத்தாருன்னா
நீ ஆண்டவர் விட்டுட்டு வருது. தேவைக்கு மட்டும்தான் அவர் பேசுவோம். இந்த உலகத்தின் தேவையை மட்டுமல்ல, உனக்கு மறுமையின் தேவைகளையும் எல்லாவற்றையும் உன்னை உருவாக்குவதற்காக தேவன் பொறுமையாய் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வர நம்ம வாழ்க்கை மாறுது, நம்ம சுபாவங்கள் மாறுது, நம்முடைய பிரச்சனைகள் மாறுவதை காட்டிலும் நம்மை தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இதனாலதான் அவர் நமக்கு மீறிய பொறுமையா இருந்து என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். நம்ம சுபாவங்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? மாற்றுறாரு. அப்போ இந்த மாதிரி நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். என்ன எப்படினாலும் உங்க ஜெபத்துக்கு அவர் என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அநாதி தேவனின் அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். வேதாகமத்துல உள்ள ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவனுக்கு அடைக்கலமா இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சு முடிக்கிறோம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10. தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிப்பு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த யாபேஸ்ங்கிறதான அவனுடைய சம்பவம் 2 வசனத்துல தான் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி, அப்போ இவனுக்கு சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்காங்க. அவர்களுக்குள்ளே இவன் மேன்மையால் உயர்த்தப்பட்டிருக்கான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, அவன் தாய், நான் துக்கத்தோடே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிச்சாங்க? யாபேஸ் பெயரிச்சாங்க. அப்ப இந்த பையனுடைய பிறப்பு அந்த குடும்பத்துக்கு என்னத்தை உண்டாக்கி இருக்கு? அந்த குடும்பத்துக்கு உண்டாக்குச்சோ அந்த தாய்க்கு உண்டாக்குச்சோ தெரியல. அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு வேதத்துல என்ன செய்யல எழுதப்படும். ஆனா அவனுக்குடைய குடும்பத்துல ஏதோ ஒரு துக்கம். அது என்ன துக்கம் தெரியல. இந்த குழந்தை எதுக்குதான் பிறந்துச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருக்காங்க. ஏன்னா சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. ஒருவேளை அவங்க பெண் குழந்தைய தேடி ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு என்னதோ ஒரு துக்கம். சில வீட்டுல சொல்லுவாங்க, இது பிறந்துச்சு பாரு, என் குடும்பமே அழைச்சிட்டு போச்சு, தத்துறோம் அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகளுடைய பிறப்புல குடும்பத்தால் அப்படி பேசுறதெல்லாம் வழக்கம் உண்டு. ஆனா இவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் தாய் துக்கத்தோட இவனை பெற்று அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் தெரிவிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள அவன் எப்படி வளர்ந்துருப்பான் அப்படியே நீங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அவனை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? ஒரு எரிச்சல். ஏன் பிறந்துச்சு? நேற்று தினத்துல கூட ஒரு சகோதரியோட பேசணும்னு சொன்னாங்க. என் மகனை குறிச்சி என் பிள்ளைங்களாம் பேசுது, இந்த தண்டத்துக்கு வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. இந்த தண்டத்தை வீட்டுல வச்சு நீ சோறு போட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர். எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன். பாருங்க, சில பிள்ளைகளை குறித்து மற்றவர்களும் பேசுவாங்க, குடும்பத்தாரும் பேசுவாங்க, இது இருந்து வேஸ்ட், இது பிரயோஜனம் இல்லாத பிள்ளை அப்படின்லாம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அது அந்த தாய்க்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கி அவன் யாபேஸ்னு பேர் வைக்கிறான். யாபேஸ்னா துக்கம்னா. அந்த யாபேஸ் அதை கேள்விப்படும் போது குடும்பத்தார் துக்கப்படுவதை காட்டிலும் அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனை. நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? எல்லாரும் என்னை பார்க்கும்போது முகம் சுழிக்கிறாங்களே,
அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். அவன் என்ன ஜெபம் பண்ணானா பாருங்க, நான் ஒண்ணுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்றான்? தேவரீர் என்னை ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்யும்? நீர் அநாதி தேவன், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, இது இருந்து என்னத்துக்கு யோசனம் இல்லாத இந்த பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க. நீர் என்னை ஆசை. அது மாத்திரமல்ல, என் எல்லையை பெரிதாம், என் எல்லையை ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன இடம் தானே எனக்கு தலைசா மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லையா, அந்த மாதிரி நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், எப்போ ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நம்ம கூட பல நிலைகள்ல நெருங்கிட்டு இருக்கலாம். ஒரு சின்ன வீட்டுக்குள்ள குடியிருக்கிறதுல உண்டாகிற கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நாங்களாம் ஒரு காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். வீடுல சின்ன வீடு, ஏன்னா அதுக்குதான் வாடகை கொடுக்க முடியும், அதுக்கு மேல வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவ்வளோ பிள்ளைகளையும் வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா ஃபுல்லா தண்ணி வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒற்ற மழையில, அந்த மாதிரி மழையெல்லாம் இந்த காலத்துல வந்த மாதிரியே தெரியும். அவ்வளவு மழைக்குள்ள எல்லாம் ஒரு பிள்ளை தொட்டில தூங்கி, மற்றதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு பேரையும் வீட்டை பூட்டிட்டு ஒரு ஆட்டோவை புஷி யார் வீட்டுக்காக போயிடுது. அப்போ ஒரு சின்ன குறுகின கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதுல உண்டாகிற கஷ்டங்கள் அந்த நாட்கள்ல கூட ஒரு சகோதரியோட பேசிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, நாங்க வீட்டுல ஒரே ஒரு சின்ன ரூம் தான் இருக்கு, அந்த ரூம்குள்ள நாங்க எத்தனையோ பேர் படுத்து தூங்குறோம். அவ்வளவு பேரும் குட்டி குழந்தைங்க அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு படுத்து தூங்குறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. அதுல 2 பிள்ளைகள் கல்லூரியில படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கும்? படிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. குறுகின எல்லைக்குள்ளாக வாழ்றது மிகவும் கஷ்டமான காரியம். ஆண்டவர் தன்னை ஜெபிக்கிறான், என் எல்லை என்ன செய்யும்? என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய பலத்த கரம், உம்முடைய நித்திய புயம் என்னோடு. உலக மக்களுடைய கரம் இருந்து பிரயோஜனம் இல்லப்பா. உலகத்தார் என்னை பாதுகாப்பேன்னு சொன்னவங்க கைவிட்டு போயிடுவாங்க. அவங்களால நித்தியமா என் கூட இருந்து என்னை பாதுகாக்கவே முடியாது. ஆனா நீர் என் கூட. பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எல்லாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட, என்ன முக்கியவோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நான் சரி யோசிச்சு பார்ப்பேன். நான் இருக்கேன் சொல்லிட்டு இப்போ கண்ணு வைக்கிற நேரத்துல போட்டு போயிட்டாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாரும் நான் கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், உன் கஷ்டத்துல உதவுவேன்னு சொல்லுவாங்க. அவங்க மனுஷன், அவங்களால இருக்க முடியாது. ஆனா நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவராம்? அநாதி தேவன், நித்திய புயங்கள் நமக்கு ஆவார். அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அவருக்கு முடிவே, அவருக்கு மரணமே எப்போ நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்து. தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? தீங்குனா எத்தனையோ தீங்குகள் இருக்கு, வியாதிகள். அந்த நாட்கள் ஒரு தாயாரோட பேசிட்டு சொன்னாங்க, இந்த வியாதி மட்டும் ஒரு மனுஷனுக்கு வரவே, எத்தனையோ பாடுகளை கூட தாங்கிக்கலாம், பணம் இல்லாம கூட வாழ்ந்துக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாம் தாங்கிக்கலாம். வியாதி மட்டும் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வியாதினால அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால உண்டாகிற வேதனை, மற்றவங்களுக்கு இருக்கிற பாடு, செலவினங்கள், இதெல்லாம் நினைக்கும் போது இன்னத்துக்கு ஏன் இப்படி ஒரு நெருக்கம் அப்படிங்கிற வேதனை. அப்ப பாருங்க, இப்படி பலவிதமான தீங்கு நிறைஞ்ச உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
பிசாசு பல நிலைகளில போராடுகிற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணா, நீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி என் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் சகோதரர்கிட்ட போய் சொல்லல, தாய் தகப்பன்கிட்ட சொல்லல, தன்னை நேசிக்கிறவங்கிட்ட போய் சொல்லல, யார்கிட்ட போய் சொல்றான்? அநாதி தேவனிடத்துல போய் சொல்றான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறினார். அதனால அவன் சகோதரருக்குள்ள அவன் எப்படி இருந்தான்? கனம் பெற்றவனாயிரம். எந்த பிள்ளை குடும்பத்துக்கு உதவாதுன்னு ஆண்டு அவங்க நினைச்சாங்களோ அந்த பிள்ளைதான் எல்லாரோட எப்படி இருக்கு? உயர்ந்த நிலையில இருக்கு. குடும்பத்துக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய தேவன் அப்படிப்பட்டது. இதை எப்படி செய்வாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. தேவன் செய்வார். நேற்று தினத்தில் கூட மாரிஸ் வந்து நைட்டு வந்தான். வந்துட்டு அவர் வந்து அவங்க எடுத்த போட்டோவெல்லாம் எடுத்து என்னை காமிச்சிட்டு அவங்க போயிட்டு நடத்தின ப்ரோக்ராம் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாகப்பட்டினம் போயிட்டு நேற்று நைட்டு வந்தார். அப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க கேட்டேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க நடுவில் அவங்க எழும்பி நின்று அவங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறத அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சேன். அப்போ நான் இப்போ கேட்டேன், இப்படியெல்லாம் நீ வருவேன்னு சொல்லி நீ நினச்சி பார்த்தியான்னு கேட்டேன். சொன்னான், நான் நினைக்கிறதே இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள நான் வருவேன்னு தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில உண்டாகிற எல்லா காரியமும் தேவனிடத்தில். அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் நமக்கு எப்படி செய்வார்னு தெரியாது. உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படி இப்படி இப்படி பணம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், எல்லாம் செஞ்சு சேர்த்துட்டோம்னா நம்ம யாரு பெரிய ஆளுன்னு எல்லாரும் நம்மள நினைச்சுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. நீ தேவனை விசுவாசி, ஆண்டவர் மேல நம்பிக்கை. அது வேணும் இது வேணும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற கர்த்தரை சார்ந்து அநாதி தேவன் உனக்கு அவர் உனக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பார். எப்படி எப்படியெல்லாம் உன்னை வைத்து காப்பாற்றணும்னு சொல்லி அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய தேவன் செய்வார். அவர் அநாதி தேவன். அவர் நமக்கு அடைக்கலம், இந்த உலகத்திலையும் அடைக்கலம். நம்ம இம்மை விட்டு போனாலும் அவர்கிட்ட தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய பிரியங்கள் எப்பவும் நம்ம பிரதேசி. எந்த சூழ்நிலையிலும் ஹெல்ப் பண்ண நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நாம் எல்லாரும் சொல்லுவோம், இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய கரம் நமக்கு உதவி செய்யும். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமாக எனக்கு எல்லா விதமான யாபேசை உயர்த்தினது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்த வல்லது. நாங்களும் விசுவாசிக்கிறோம். உம்முடைய புயம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறாங்க சொல்லி கர்த்தருடைய சமயத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு நாதி தேவன் அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம் சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்திலே நாங்கள் கவனிப்போம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த
இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்குது. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்துகிறதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யப்பா. வந்திருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நெருக்கங்கள், கர்த்தாவே, பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. எல்லாவற்றிலும் இவர்களை விடுதலையாக்கி நீர் இவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து நீர் இவர்களுக்கு உதவி செய்கிறது உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையும் பிரசனமும் உடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரோடும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. 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 Hallelujah.